பிரியமானவர்களே, இயேசு ஒருமுறை ஒரு உவமை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. இதற்கு என்ன பொருள்? நிலமானது உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அதாவது பிசாசனுடைய பிள்ளைகள். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தினுடைய முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அருமையானவர்களே, இந்த நிலமாகிய உலகத்தில் நல்ல விதைகளை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அந்த நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அதாவது பிசாசனுடைய பிள்ளைகள். இந்த பொல்லாங்கனுடைய விதைகள் சத்துருவால் விதைக்கப்படுகிறது, அதாவது பிசாசினால் விதைக்கப்படுகிறது. இதை ஒரு நாள் ஆண்டவர் அறுக்கப் போகிறார். அது உலகத்தின் முடிவாயிருக்கிறது. அதை அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்பொழுது கலைகளை எல்லாம் சேர்த்து அக்கினியால் சுட்டெரிப்பார். அருமையானவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை இந்த உலகத்திலே அநேகர் மூலமாக விதைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவைகளின் மத்தியிலே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் பிசாசினால் விதைக்கப்படுகிறது. இப்படியாக கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்படுகிற இடத்திலே பிசாசனுடைய உலக கவர்ச்சிகள் வந்து அவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதுனால அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாததினால் பறவைகள் கொத்தி கொண்டு போகிறது போல இந்த உலகம் அவர்களை கொத்தி கொண்டு போகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே வார்த்தைகள், ஆண்டுடைய வேத வசனங்கள் பதியவில்லை. அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் நல்ல பலனை கொடுக்கவில்லை. அவர்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். இரண்டாவதாக, கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை போல கடினமான இறுதி உள்ளவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததினால், கடினப்பட்டு போனதினால், அவருடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காததினால் இந்த உலக கவலை, சோர்வுகள் அவர்களுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடிக்கு அவர்களை செய்து விடுகிறது. இதனால் இந்த உலகத்தில் அவர்கள் பல கஷ்டங்களினாலும் பிரச்சனைகளினாலும் தீர்ந்து போனவர்கள் போல் காணப்படுகிறார்கள். வேத வசனம் அவர்களுக்குள் உயிர் கொள்ளாது வேர் கொள்ளாது போகிறபடினாலே அவருடைய வாழ்க்கை செழிக்கவில்லை. அடுத்ததாக, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலைகளினால், ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் பல பிரச்சனைகளினால் நெருக்கப்படுவதனாலே அவருடைய உள்ளத்தில் வளர்ந்த வார்த்தையானது தொடர்ந்து வளர விடாமல் அவை தடுத்து போடுகிறது. இந்த உலகம், பிசாசானவன் அவர்களை இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாக கொண்டு வருவதனாலே அவர்கள் வளர்ச்சி இல்லாமல் போகிறார்கள், கனி கொடுக்க முடியவில்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது உணர்வுள்ள ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த இடத்தில் விழுந்த ஆண்டோடைய வார்த்தையானது நல்ல பலனை கொடுக்கிறது, நல்ல மனிதனாக அவனை மாற்றுகிறது. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் உயிருள்ளவனாக, உணர்வுள்ளவனாக அவரை எதிர்கொள்ள முடியும். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவனாக காணப்படுகிறான். இதுவே பரலோக ராஜ்யத்தின் ரகசியமாக இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ரகசியங்கள் அநேகரால் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் இதை ஓமைகளாக பேசியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள், சில ரகசியங்கள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? ட்ரெஷர் ஹண்ட் என்ற ஒரு விளையாட்டிலே சொல்லுகிறது போல, ஒரு புதையலை கண்டுபிடிக்க வேண்டுமானால் வாஞ்சை இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். இப்படி சொல்லுகிற இந்த வார்த்தைக்குள் என்ன புதைந்திருக்கிறது என்று யார் ஒருவர் தேடி கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அது புதையலாக வெளிப்படும், அவர்களுக்கு அது பொக்கிஷமாக வெளிப்படும், அது ஒரு ரகசியங்கள் வெளிப்பாடாக கிடைக்கும். இந்த ரகசியத்தினுடைய பலன் மிக பெரிது. அதுவே பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, கண்டும் காணாதவர்களாய் இருக்கிறவர்களுக்கு இந்த ஓமையினுடைய வெளிப்பாடு கிடைக்காது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ரகசியங்களை உணர்ந்து கொள்ள நம்முடைய செவிகளை திறப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.